வணக்கம். இன்னைக்கு நம்ம பலரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை பத்தி பார்க்கலாம். அதுதான் வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது நரம்பு சுருட்டல். இத பத்தி ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்க போறேன். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க கால்கள்லாம் ஒரே வலியா பாரமா இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இதுக்கும் நாம இன்னைக்கு பேச போற தலைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரி, அப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தோலுக்கு அடியில இருக்கிற நரம்புகள் பெருசாகி நீல நிறத்திலயோ இல்ல அடர் ஊதா நிறத்திலயோ நல்லா புடைச்சிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு தெரியும். இது பெரும்பாலும் நம்ம கால்கள்ல தான் அதிகமா வரும். இது ஏதோ உங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு அபூர்வமான பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. உலக அளவுல கிட்டத்தட்ட 30% மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால நீங்க தனியா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இது ஏன் வருது? நம்ம நரம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா விளக்குது. நம்ம நல்ல ஆரோக்கியமான நரம்புகள் ஒரு ஒன்-வே மாதிரி. அதுல இருக்கிற சின்ன சின்ன வாழ்வுகள் ரத்தம் இதயத்தை நோக்கி போகும்போது திறந்து ரத்தம் பின்னாடி வராம தடுக்க டக்குன்னு மூடிக்கும். ஆனா வெரிகோஸ் வெயின்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த வாழ்வுகள் பலவீனமாகுது. அதனால ரத்தம் பின்னோக்கி வந்து ஒரே இடத்துல தேங்கி நிக்குது. இது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் மாதிரி நரம்புக்குள்ள அழுத்தத்தை உருவாக்குது. யாருக்கெல்லாம் இது வர வாய்ப்பு அதிகம் பாத்தீங்கன்னா, முதல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது இருந்தா, அதாவது பரம்பரையா வரலாம். அப்புறம் வயசாக அந்த வால்வுகள் பலவீனமாகும். ஹார்மோன் மாற்றங்களால பெண்களுக்கு இது வர வாய்ப்பு அதிகம். கர்ப்பகாலத்துல உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகறதாலையும் உடல் பருமன் நரம்புகள்ல அதிக அழுத்தம் கொடுக்கறதாலையும் இது வரலாம். அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ், நர்ஸ் மாதிரி அதிக நேரம் நிக்கிற வேலை செய்யறவங்களுக்கும், ஐடில அதிக நேரம் உட்கார்ந்தே வேலை செய்யறவங்களுக்கும் இதற்கான வாய்ப்பு அதிகம். அச்சச்சோ, இவ்ளோ இருக்கான்னு பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இது வராம தடுக்கவும் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் நிறைய வழிகள் இருக்கு. உங்க கால் ஆரோக்கியத்தை உங்க கையில எப்படி எடுத்துக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப நேரம் ஒரே மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் அப்பப்போ அசைஞ்சு கொடுங்க. வாக்கிங், யோகா மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஒரு 15 நிமிஷம் காலை கொஞ்சம் உயரமா தூக்கி வைங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அதே மாதிரி உடல் எடைய கரெக்டா வச்சுக்கிறதும் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் இது அதிகமாகாம தடுக்கவும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், அதாவது அழுத்த காலுறைகள். இந்த காலுறைகள் எப்படி வேலை செய்யுதுன்னா, கணுக்கால்ல நல்லா டைட்டாவும் மேல போக போக கொஞ்சம் லூஸாவும் இருக்கும். இது ரத்தத்தை மேல் நோக்கி தள்ளுறதுக்கு உதவுது. இதுல பல லெவல்ஸ் இருக்கு. சும்மா கால் சோர்வா இருக்குன்னா 15லிருந்து 20 mmg போதும். ஆனா டாக்டர் வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா 20லிருந்து 30 mmg லெவல் தேவைப்படும். ஆனா 20 mmgக்கு மேல போறதா இருந்தா கண்டிப்பா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கணும். சரி, வீட்ல பண்றதெல்லாம் ஓகே. ஆனா எப்போ கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. விடாம வலிக்கிறதா, குடையறதா, கணுக்கால் கிட்ட தோல் கருப்பா மாறுறதா, ஆறாத புண் வந்தா, இல்ல ஒரு நரம்பு திடீர்னு செவந்து போய் வலிச்சா உடனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையா இருக்கலாம். இப்ப நவீன சிகிச்சைகளை பத்தி பார்க்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி இல்ல. இப்போதைய ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, வலியும் கம்மிதான். அன்னைக்கும் இன்னைக்கும் எவ்ளோ வித்தியாசம் பாருங்க. முன்னெல்லாம் வெயின் ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லி பெரிய ஆபரேஷன் பண்ணி நரம்பு எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு சின்னதா ஒரு ஊசி போடுற மாதிரி தான். பெரிய மயக்க மருந்து தேவையில்ல, வலியும் கம்மி, தழும்பும் இருக்காது. சீக்கிரமா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவா 3 விதமான நவீன சிகிச்சைகள் இருக்கு. ஒன்னு லேசர் இல்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி வெப்பத்தை வச்சு அந்த நரம்ப உள்ளுக்குள்ளேயே மூடிடுவாங்க. இன்னொன்னு ஸ்கெலரோதெரபி. இதுல ஒரு மருந்த ஊசி வழியா அனுப்பி நரம்ப சுருங்க வச்சிடுவாங்க. மூணாவது ஒரு மெடிக்கல் கம் மாதிரி வச்சு அந்த நரம்ப ஒட்டிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பாதுகாப்பான ப்ரொசீஜர்ஸ் தான். ரொம்பவும் ஊக்கமளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புதுவிதமான சிகிச்சைகளோட வெற்றி விகிதம் 95%க்கும் மேல இருக்கு. அதாவது சிகிச்சை எடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்க உறுதியா நம்பலாம். இந்த வாக்கியம் நவீன சிகிச்சையோட நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இங்க குறிக்கோள் அந்த நரம்ப சரி பண்றது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைய எந்த பெரிய தொந்தரவும் இல்லாம பழையபடி சந்தோஷமா சுறுசுறுப்பா வாழ வைக்கிறது தான். சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க கால் ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்க இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தையாவது செய்ய போறீங்க? ஒரு சின்ன நடைப்பயிற்சியா இருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் காலை தூக்கி வச்சு ஓய்வெடுக்கிறதா இருக்கலாம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும்
உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம்.